அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஒயின் ஷாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சிட்டானே ஐயா. இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை காரி துப்பிடுவாங்க. வாயே திறக்கக்கூடாது. ஆமாம், சங்கத்துக்கு போனோமா சைலண்ட்டாக ரிட்டன் வந்தோமான்னு இருக்கணும். என்னது, நம்ம நாக்குமுக்க குடிகார சங்கம் திறந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அண்ணனை காணோம். எப்படியும் வந்துருவார்ரா. கடை துறக்கிற நேரம் ஆச்சுல்ல, அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார். சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். A few moments later. தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டி வாங்கணும். என்கிட்ட இருந்து வண்டி வாங்குறது, வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருக்கமே. குடியை நிப்பாட்டினா தான் வண்டி வாங்க முடியும் போல இருக்குது. ஆனால் குடியை நிப்பாட்டிட்டா எதுக்கு வண்டி? சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. A few moments later. ஒரு வழியா பொடி நடைய சங்கத்துக்கு வந்தாச்சு. அதோ அண்ணன் வந்துட்டார், வாங்கண்ணே. என்னடா நடக்குது? அண்ணே, உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னண்ணே, நீங்கள் கடைக்கு கிளம்ப வேண்டாமா? அதுக்காகத்தான். ஏண்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக எதிர்பார்க்குறீங்க? நேற்று ஏன் கடை பக்கம் ஒருத்தனை கூட காணோம்? கையில் சுத்தமாக பணம் இல்லைண்ணே. இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்போமே. டேய், நேற்று நீங்கள் வர சொல்லலைனாலும் நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா. என்னது, எங்களை விட்டுட்டு கடைக்கு போயினீங்களா? நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன? அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும், இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது. கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க? ஆஹா, நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக மடக்குறான் ஐயா. டேய், ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுடா, புரியுதா? திடீர்னு நேற்று சரக்கடிக்கணும் தோணுச்சு. எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன். எவ்வளோண்ணே அடிச்சிங்க? ஆஹா, கேட்டானேயா ஒரு கேள்வி. இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது? கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரக்கடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும். டேய், அதிகமாகலாம் அடிக்கலடா, ஒரே ஒரு கட்டிங் தான். அப்போது சைடிஸு? ஆஹா, சைடிஸை ஞாபகப்படுத்துகிறானே ஐயா. ஒரே ஒரு ஆம்லெட்டில் கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க. சங்கத்தோட விதிகளை மீறி நீங்கள் தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே? ஏன் அடிச்சிங்க? தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது.